பாண்டியன் வீட்டில இருந்து மயிலோட சாமான்கள் எல்லாமே மயில் வீட்டுக்கு வண்டியில அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மயில் ரொம்ப வருத்தப்பட்டு கோமதி உட்பட சரவணனுக்கு எல்லாருக்குமே போன் பண்ணி பார்ப்பாங்க. யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. கோமதி நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருங்கன்னு எல்லாரையும் சொல்லுவாங்க. அதனால மயில் நேர கடைக்கே போயிடுறாங்க. அங்க போய் சரவணனை பார்த்ததும் சரவணன் கோபப்பட்டு மயிலை திட்டி வெளியில அனுப்பிச்சிடுவாரு. பாண்டியனும் நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏற்கனவே மயிலோட அம்மா பாக்கியம் மயிலை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாண்டியன் வீட்டுல இருந்து எல்லா சாமானும் மயில் வீட்டுக்கு வந்ததுனால மயிலுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சு போச்சு. அம்மா வீட்டுக்கும் போக முடியாம புருஷன் வீட்டுக்கும் போக முடியாம என்ன செய்யறதுன்னு யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு யோசிக்கிறாங்க. மீனாவை நேர அவங்களோட ஆபீஸ்ல போய் பாக்குறாங்க. மீனா மயிலுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. மயில் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் கடைசி நேரத்துல அந்த உண்மையை சொன்னது. அத மீனா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்பாங்க. நல்லா யோசிச்சு பாரு மீனா, சரவணன் மாமா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா உண்மையை சொல்ல சொல்லி கேட்டீங்கல்ல, அப்பதானே நான் உண்மையை சொன்னேன். நான் சரவணன் மாமா மேல உயிரையே வச்சிருக்கேன். அவர் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது மீனா. நீதான் மீனா எனக்கு உதவி பண்ணணும். நீ எப்படியாவது எனக்காக பேசு மீனா, எனக்காக வீட்டுல பேசு அப்படின்னு மீனா கிட்ட கெஞ்சி கேட்பாங்க. மீனாவும் கண்டிப்பா கடைசி நேரத்துல அவங்களுக்கு உதவி பண்ண போறாங்க. இதுதான் இனி வர்ற எபிசோட்ல இருக்கும்.